நெல்லை நகை சீட்டு முறைகேடு விவகாரத்தில் 40 கிரஷர்களுக்கான அனுமதியானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. நெல்லை கனிமவளத்துறை உதவி இயக்குநர் பாலமுருகன் கட்டாய காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தி. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் திரவிய சம்பத் இணைக்கிறார். திரவிய சம்பத், விவரங்கள். நெல்லை மாவட்டத்தில் வள்ளியூர், ராதாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட குவாரிகள் செயல்பட்டு வருகிறது. இந்த குவாரிகளில் இருந்து கேரளா மற்றும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனிம வளங்கள் எடுத்துச் செல்லப்படுகிறது. இந்த நிலையில் குவாரிகளில் இருந்து போலி நடை சீட்டுகளை பயன்படுத்தி கனிம வளங்களை அதிக அளவில் கொள்ளையடித்துச் சென்றதாக புகார்கள் எழுந்தது. அது தொடர்பாக மதுரை மண்டல இணை இயக்குநருக்கு புகார்களும் வந்தது. அவர் தலைமையில் 3 பேர் கொண்ட குழுவினர் நேரில் வந்து திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதிகளில் ஆய்வு நடத்தி தமிழக அரசுக்கு விரிவான அறிக்கை அளித்தனர். இந்த முறைகேட்டுக்கு உடந்தையாக இருந்ததாக கூறி நெல்லை மாவட்டத்தின் கனிமவளத்துறை உதவி இயக்குநர் பாலமுருகன் கட்டாய காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தின் கனிமவளத்துறை துணை இயக்குநர் ரமேஷ் கூடுதலாக நெல்லை மாவட்டத்திற்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதன் நடவடிக்கையாக நெல்லை மாவட்டத்தின் கனிமவளத்துறை உதவி புவியியலாளர் சேகர் மற்றும் பெண் உதவியாளர் இருவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். அலுவலகத்தில் பணியாற்றிய இளநிலை உதவியாளர் காசிராஜன் மற்றும் தட்டச்சர் ஈஸ்வரி ஆகியோர் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். டிரைவராக பணிபுரிந்த ரமேஷ் சென்னைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். போலியான சீட்டுகளை பயன்படுத்தி கனிம வளங்களை வெளி மாநிலங்களுக்கு கடத்தியதாக 40 கிரஷர்களுக்கு அனுமதி சீட்டு வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி திரவிய சம்பத்.